எல்லாத்தையுமே கடவுள் கொடுப்பாருன்னு நம்பப்படாது. ஒருத்தன் ரொம்ப கடவுள் பக்தி ஜாஸ்தி, ஓவர் கடவுள் பக்தி. கடவுள் என்னை காப்பாற்றிடுவார் எல்லாத்துலேயும். ஊரில் வெள்ளம் வந்தது, பஞ்சாயத்தில் சொன்னாங்க டே ஓடிடு அப்படின்னு. ஜீப் அமிச்சாங்க பஞ்சாயத்தில். வீட்டு வாசலில் ஜீப் நிற்குது, வாடா தண்ணி வரப்போகுதுன்னு. கடவுள் என்னை காப்பாற்றுவார்னா ஜீப்பு போயிடுச்சு, தண்ணி வந்துடுச்சு, முட்டி வரையும் வந்தது. பஞ்சாயத்து ஒரு படகு அமிச்சுது, வாடா கடவுள் காப்பாற்றுவார்னா நிறைய வந்துச்சு. மொட்டை மாடிக்கு போயிட்டான். கவர்மெண்ட்டே பார்த்து ஹெலிகாப்டர் அமிச்சுது, ஏணி போடுற ஏறான்னு. கடவுள் காப்பாற்றுவார்னா செத்துவிட்டான். மேலே போனான், கடவுளை பார்த்தான், ஏமாற்றிட்டீங்க, உன்னை அவ்வளோ நம்பினேன். பஞ்சாயத்தில் அமிச்ச ஜீப்பெல்லாம் ஏறல. கடவுள் சொன்னாராம், லூஸு, படகா வந்தது நான் தான்டா, நான் தான் உனக்கு படகு அமிச்சேன், ஏறல. எல்லாமே என்ன நம்பின்னு தான் கீழே வந்து கையை பிடிச்சா தூக்கிட்டு வர முடியும். உன் முயற்சின்னு ஒன்று வேணாம். நம் முயற்சி இல்லாவிடில் எந்த தெய்வமும் நமக்கு கூட வராது, ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். அதன் பெயர் தான் ஊக்கம். சில பேருக்கு ஊக்கமே தெரியாது சார். பேரை மாற்றிக்கிறேன்னு அடமுடிப்பான். வாழ்க்கையில் ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா அதை சரி பண்ணுறது எப்படின்னு இல்லை, ஜாதகத்துக்கு போவான், ஜோசியத்துக்கு போவான், பேரை மாற்றுவான். எனக்கு தெரிஞ்ச என் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் நிறைய பேர் மாற்றிருக்கான். சார் கல்வி நமக்கு எவ்வளோ 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 புதுமைகளை கண்டுபிடிச்சது. கார்டியாலஜி, ரேடியாலஜி, நியூராலஜி, நெஃப்ராலஜி, பெத்தாலஜி, இன்னொன்றுமா கண்டுபிடிச்சிது. இவனை ஏமாத்துறதுக்குன்னா ஒன்று கண்டுபிடிச்சிருக்கான் சார், நேமியாலஜின்னு. நீங்கள் என்ன பேர் சொல்லுங்கள், உங்களுக்கு அது ராசி இல்லைன்னு மாற்றிடுவான். அப்படி பொழப்பு போகுது சில பேருக்கு. ஒருத்தன் போனா, உன் பேர் என்னன்னா ராம் அப்படின்னா, அந்த பேர் சரியில்லை, இது ராம்ன்ற பேர் சரியில்லைன்றான் சார் அவன். ராம் எப்படி ஸ்பெல் பண்ணுவேன் அப்படின்னா RAM. உலகம் ஃபுல்லாக அப்படி தான் எழுதுவான் ராமுக்கு. இவன் சொன்னான், அங்கே தான் ஜாதகப்படி 3 எழுத்து வரக்கூடாது, வேறு எப்படி சார் வரணும்? 2 R 3 A 3 M. எவ்வளோ அது கூட்டி கழிச்சு பாரு, 8 சார். எழுதிப்பார். இனிமேல் செக்கில் கூட அப்படி தான் கையெழுத்து போடணும். அப்படி தான் போடுறான். நான் போனேன் அவங்ககிட்ட, பேர் மோட சுந்தரம், நல்லா இருக்கே அப்படின்னா. நான் நினச்சேன் அவனுக்கு என்ன தெரிஞ்சிச்சு போல இருக்கு, ஏதாவது கோல்மால் பண்ண நான் போய் மேடையில் சொல்லிட போகிறேன் அப்படின்னு நினச்சின்னு சரியாக சொல்கிறான் போல இருக்குதுன்னு. ஆனால் அவன் மலைமொழிகி மகாதேவன் உஞ்சியல் என்ன அப்படின்னா எஸ்ன்னு மாற்றணும். அதான் பிரச்சனை சார். எங்கள் அப்பா எனக்குன்னு வச்சுட்டு போனது 2 லட்ச ரூபா கடனும் அவர் இன்சியலும் தான். மாற்றுன்றான், எப்படி முடியுங்க? எல்லாமே சார் பசங்களுக்கு அந்த ஊக்கம் இல்லை. என் ஃப்ரெண்டோட பையன் இன்டர்வியூக்கு போயிட்டு 60 திரும்பி வந்துட்டான். என்னடா ஆச்சுன்னா, அங்கிள் 60 பேர் உட்காந்துக்கிறான், நான்சென்ஸ் அப்படின்றான். இன்டர்வியூவில் 60 பேர் இருக்கிறாங்களா, வந்துட்டு இருக்கிறான் சார். நான் சொன்னேன், ஏன்டா வந்தேன்னு. எப்படி கிடைக்கும், இன்டர்வியூ அட்டனே பண்ணல இவன், என்ன எப்படி கிடைக்கும்? 60 பேர் இருக்காங்களேன்னு. 60ல் நீ ஃபஸ்ட்டு வருவேன்னு ஏன் உனக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்னா, நம்மளுக்கு தெரியாதா அவங்க வந்துட்டான் சார், இன்டர்வியூ அட்டன் பண்ணல. அப்படிதான் நிறைய பேரை பார்த்துருக்கீங்களா? பஸ் ஸ்டாண்டில் நிற்பான், நம்ம நம்பர் வராதுன்னா லேட் ஆகும், நீ தப்பாக டைம் போயிட்ட. சில பேர் அதே விதின்னுவான், நம்ம விதி சார் எப்போ வந்தாலும் பஸ் வருது, நீ சரியான டைம் போகல. இவன் என்ன பண்ணுவான் சார், ஒரு 2 நிமிஷம் வெயிட் பண்ணணும், ரெஸ்ட்லெஸ்ஸாக இருப்பானுங்க. ஏதாவது நம்பர் வரும், ஏறிடுவான். ஏறிட்டு பின்னால் பார்ப்பான், இவன் பஸ்ஸு காலியாக வரும், பின்னாடியே டென்ஷன் ஆகிடுவான். இந்த காலி பஸ்ஸில் ஏறினா கூட ஒரு சீட்டை ஃபிக்ஸ் பண்ணி உட்கார மாட்டானுங்க. நிறைய பேர் பார்த்துக்கிறீங்களா? ஒரு சீட்டில் உட்காருவான், டக்குனு ஏறி 3ஆவது சீட்டில் உட்காருவான், திருப்பியும் அப்படி இப்படி பார்த்துட்டு முன் சீட்டில் போய் ஜன்னல் வர உட்காருவான். கரெக்டாக இவன் உட்கார சீட்டில் பக்காவாக உட்காரான்ல, அந்த ஜன்னல் ஒர்க் பண்ணாது. அன்றைக்கின்னு பார்த்து மழை பெய்யும், செத்து சுண்ணாம்பாவான். ஊக்கம் இல்லாதது, நம்பிக்கை இல்லாதது, எல்லாமே அப்படி தான் சார். எது நமக்கு வரும், அதில் பெஸ்ட்டு எது?
நான் சொல்கிறது எப்படின்னா ஊக்கம் உடைமை. அதனால் நீங்கள் என்ன வேணாலும் நினைச்சின்னா அதான் மாறணும், அதுக்காக ஊக்கம் அதெல்லாம் வேலைக்காகாது. எது அளவோ அதான். இல்லை அப்படி தானே? நான் திடீர்னு காலேஜ் கட்டணும்னு ஆசைப்பட்டால் முடியுமா? பெரம்பலூரில் இருந்துட்டு பிரதமர் மந்திரி ஆகணுன்னா முடியுமா? நம்ம லெவல் எதுவோ அவ்வளோதான். ஆனால் அதில் தெளிவாக இருக்கணும். ஓவராக ஆசைப்பட்டு அநியாயமாக படியாகக்கூடாது. சார் எனக்கு இங்கிலீஷு மீடியம் படிக்கணும்னு சின்ன வயசுலேருந்து ஆசை. ஏன்னா அப்போல்லாம் உங்களுக்கு தெரியும், ஐயாக்கெல்லாம் தெரியும், 35 வருஷத்துக்கு முன்னால் ஸ்கூல்லாம் வேறு மாதிரி இருந்தது. கான்வென்ட்டு அப்படின்னா கிறிஸ்டியனுங்க மட்டும்தான் கான்வென்ட்டு, இங்கிலீஷ் மீடியம். அதுக்கு பேரே கான்வென்ட்டு தான். இங்கிலீஷ் மீடியம் படிக்கிற குழந்தைங்க அங்கே தான் போவோம். அந்த குழந்தைங்களாம் பார்க்கும்போது எனக்கு பொறாமையாக இருக்கும். ஏன்னா டீசெண்டாக பேண்ட்டு, ஷர்ட்டு, டையி, ஷூ, சாக்ஸ் எல்லாம் போட்டு போவாங்க. கவர்மெண்ட் ஸ்கூலில் எப்படி தெரியுமா, அப்போல்லாம் யூனிஃபார்மில் ட்ரெஸ்ஸு போட்டு போனாலே பெரிய விஷயம், அலோவ் பண்ணுவாங்க. எனக்கு இங்கிலீஷ் மீடியம் படிக்கணும்னு ஆசை சார், முடியல. எங்கள் அம்மா கிட்டே கேட்டேன், உன்னை நான் ஏன்னா எங்கள் வீட்டில் நான் ஒரே பையன், 2 அக்கா 2 தங்க. எங்கள் அம்மா சொன்னாங்க, உன்னை நான் கண்டிப்பாக சேர்க்குறேன்னாங்க. தேங்க்யூ அப்படின்னேன். கூட்டி போனாங்க. அப்போல்லாம் பிரின்ஸிபல்லாம் சொல்ல மாட்டோம், ஹெட்மிஸ்டர்ஸ் தான். எங்கள் அம்மா சொன்னாங்க, ஹெட்மிஸ்டர்ஸ் கிட்டே போன உடனே குட் மார்னிங் மேடம் சொல்லணும். சொல்கிறேம்மான்னு 3 கேள்வி கேட்பாங்கடா, கரெக்டாக பதில் சொல்லு. வாட் இஸ் யுவர் நேம்? மோகனசுந்தரம்மா. வாட் இஸ் யுவர் மதர் நேம்? ராணி அம்மாள். வாட் இஸ் யுவர் ஃபாதர் நேம்? செல்வராஜ். சூப்பர், வா அப்படின்னாங்க. போனேன். ஹெட்மிஸ்டர்ஸ் உட்காந்துருந்தாங்க. குட் மார்னிங் மேடம்னு. கம் மை சைல்டு அப்படின்னாங்க. ஏன் ஞாபகம் இருக்குதான்னு கேட்காதீங்க. அப்போல்லாம் 5 வயசு புத்தி தெரிஞ்ச ஒன்று தான் ஸ்கூலுக்கு அமிச்சாங்க. சரியா? இப்போ மாதிரி இடுப்புலேயே கூட்டி போய்ட்டு அங்கேயே உட்கார வச்சுட்டு வர்றது இல்லை. அப்போல்லாம் கொஞ்சம் தெரியும் எனக்கு. எங்கள் ஹெட்மிஸ்டர் நன்னவங்க. எங்கள் ஹெட்மிஸ்டர் இன்னும் எனக்கு ஞாபகம் இருக்குது. அதே கேள்வி, வாட் இஸ் யுவர் நேம் என்னங்க? மோகனசுந்தரம். வாட் இஸ் யுவர் மதர் நேம்? ராணி அம்மாள். இப்போ அடுத்தது, வாட் இஸ் யுவர் ஃபாதர் நேம்? அது அம்மா அது கேட்கல. அன்னைக்கு அந்த அம்மாவுக்கு டைம் சரியில்லையா, எனக்கு டைம் சரியில்லையா தெரியல. அடுத்த கேள்வி, வாட் இஸ் யுவர் ஃபாதர் நேம் தானே கேட்கணும். அந்த அம்மா பாட்டுன்னு வாட் இஸ் யுவர் ஃபாதர் அப்படின்னாங்க. அப்படின்னா உங்கள் அப்பா என்ன வேலையில் இருக்கிறாருன்னு அர்த்தமா. அதுவே எனக்கு ரொம்ப நாள் கழிச்சு தான் தெரியும். எனக்கு என்னென்னா, நம்ம சிலபஸில் அது கிடையாதுங்க. எங்கள் அம்மாவுக்கும் எனக்கும் ஒரு சிலபஸ் இருக்குல்ல, அதில் அது கிடையாது. எனக்கு வந்து 3rd கொஸ்டினுக்கு என்ன ஆன்சரோ அது மட்டும்தான் தெரியும். வாட் இஸ் யுவர் ஃபாதர்? செல்வராஜ் அப்படின்னா. நோ 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 நோ, வாட் இஸ் யுவர் ஃபாதர்? அதே செல்வராஜ். தமிழ் மீடியத்துக்கு அமிச்சிட்டாங்க. நம்ப மாட்டீங்க, ஜாக்கஞ்சில் நான் 6ஆம் கிளாஸில் கற்றுக்கினேன். இப்போ கூட சரியாக தெரியாது. என் பையன் ஜாக்கஞ்சிலாம் சொல்லும்போது பெரியவங்க கிட்ட விளையாடுறது போ அப்படின்வேன். ஏன்னா அவன் சரியாக சொல்கிறானா இல்லைன்னே தெரியாது. இங்கிலீஷ் தெரிலங்க. இப்போவும் இங்கிலீஷ் பேச வராதுங்க. இங்கிலீஷ் பேசுகிறவனை பார்த்தாலே பிடிக்காதுங்க. ஆமாம், அவங்ககிட்ட பேசணும், தேவையில்லாமல் மனசுக்குள்ளே டிரான்ஸ்லேட் பண்ணணும், அது திக்கி திக்கி பேசணும். எதுக்கு? துஷ்டனை கண்டா தூரம். நமக்கு நல்லா தான் போயின்னு இருந்ததுங்க, நல்லா தான் போயின்னு இருந்தது. எங்கள் ஆஃபீஸில் புதுசாக சிஇஓ ஒருத்தர் வந்தார். அவன் தமிழன் தான். வந்துட்டு பார்த்தாரு, எல்லாம் நாங்கள் தமிழில் பேசிக்கிறோம். டென்ஷன் ஆகிட்டார். கைஸ், ஃப்ரம் டுடே, ஃப்ரம் நவ், ஆஃபீஸ் லாங்குவேஜ் இஸ் இங்கிலீஷ் அப்படின்னாரு. யாரும் தமிழ் பேசக்கூடாதுன்ட்டார். பிடிச்சதுரா சனி நம்மளுக்கு நினச்சேன். என்னை மட்டும் தனியாக ரூமுக்கு கூப்பிட்டாரு. போனேன். தமிழில் தான் கேட்டார். நீங்கள் ஏதோ வெளியில் பட்டிமன்றலாம். எஸ் சார், அதெல்லாம் வெளியில், உள்ள இங்கிலீஷ். ஷுவர் சார். வெளில வந்து அந்த ஆள்கிட்ட பேச்சை நிறுத்திட்டேன். எதுக்கு சார்? பரவாயில்ல சார். என்னாச்சு? அவர்கிட்ட பேசுறதே இல்லை. எதுக்கு தேவையில்லாமல் சிஇஓ கிட்ட பேசின்னு இங்கிலீஷில் கஷ்டப்பட்டு டிரான்ஸ்லேட்னு. என்னாச்சுக்க, ஒரு நாள் சென்னையில் நான் என் வேலைக்கு ஆக்டிவா ஸ்கூட்டரில் தான் போவேன். போயினே இருந்தேன். முன்னால் போகிற இந்த குட்டி யானைன்னு சொல்லுவாங்கள்ல, ஒரு வேனை, அந்த வேனில் ஏற்றிட்டேன். பின்னால் மட்காடு நசுங்கிடுச்சு. ரிப்பேர் பண்ணிட்டு தான் போக முடியும். லீவு போடணும். லீவு போடுறதா இருந்தால் சிஇஓ கிட்ட தான் சொல்லணும். மணி 7:30 காலையில். அடித்தான் அவருக்கு ஃபோனு. எஸ், குட் மார்னிங் சார். எஸ் மிஸ்டர் மோகன் சுந்தரம் என்ன சார்? ஐ ஹிட் லிட்டில் எலிஃபென்ட் சார் அப்படின்னா. முடிஞ்சிச்சு. அவருக்கு பிபி சுட்ட போயிடுச்சு. வாட் நான்சென்ஸ் யூ ஆர் டாக்கிங்? ஆர் யூ ரைடிங் இன் த ஃபாரஸ்ட்? இல்லை ஓ சொல்கிறா சார். அது என்ன மேக்கிங் சொல்ல முடியும் சார்?
எல்லாரும் சொல்கிறான் குட்டி யானைன்னு, அதை இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணி லிட்டில் எலிஃபெண்ட்டுன்னு. அவனுக்கு புரியல அது. இப்போ நசுங்கிடுச்சின்னு சொல்லணுங்க. நசுங்கிடுச்சிக்கு இங்கிலீஷில் தெரிஞ்சால் சொல்லிட மாட்டோமா? நசுங்கிடுச்சு அப்படின்னா ஸ்கூட்டர் நசுங்கிடுச்சு, அதுக்கு இங்கிலீஷில் தெரியல. சரி, சொட்டை ஆயிடுச்சின்னு சொல்லலாம் பார்த்தா அந்த ஆள் அவனை கோச்சிக்கிறேன்னு திட்டுவேன்னு நினச்சிக்கிறான். ஏன்னா அந்த ஆள் கொஞ்சம் பால்டு, அதெல்லாம் தெரிஞ்சிடும் அவங்களுக்கு. அப்போ சொட்டன்னு சொல்ல முடியாது. எனக்கு தெரிஞ்ச ஒரே இங்கிலீஷ், சார் ஐ எம் சஃபரிங் ஃப்ரம் ஃபீவர் சார்னு வச்சிட்டேன். நண்பர்களே, இப்போ என்ன சொல்ல வரேன், எது ஊக்கமுடைமைனா வரலையா முற்று, வர்றத தெளிவாக இருக்குது. எனக்கு ஆங்கிலம் வராது, ஆனால் தமிழில் பேச கற்றுக்கிட்டேன். இந்த உலகத்தில் எல்லா நாட்டுக்கும் போய் பேசி வெற்றி அடைஞ்சிருக்கேன். அதுதான் ஊக்கமுடைமைனா, அதுதான் ஊக்கம். அது கைவிடல்னா அதுதான். சார் என்ன பிரச்சனைனா, நமக்கு எது ப்ராப்ளம்னு தெரியல, நம்மக்கிட்ட என்ன ப்ராப்ளம்னு தெரியல. பிரச்சனை நம்மக்கிட்டே வச்சுட்டு ஊர் ஃபுல்லாக தட்டி நிற்போம். பார்த்துக்கிறீங்களா? டேவிட்டு சர்ச்சுக்கு போகிறாரு. தண்ணி குடிச்சுக்கிறோமா? டேவிட்டு சர்ச்சுக்கு போகிறான். ஃபாதர் டேவிட், எஸ் ஃபாதர். நம்ம சர்ச்சு தான், எஸ் ஃபாதர். உனக்கு நான் தானே கல்யாணம் பண்ணி வச்சேன், எஸ் ஃபாதர். ஒரு 5 வருஷம் இருக்கும்ல, எஸ் ஃபாதர். ஏன் சன் முகம்லாம் ஒரு மாதிரி இருக்குது? ஃபாதர் 5 வருஷமாக குழந்தை இல்லை ஃபாதர். ஐயோ மை காட், கவலைப்படாத போ, நான் வேளாங்கண்ணிக்கு போய் மாதா கிட்டே வேண்டிட்டு மெழுகுவர்த்தி கொளுத்துறேன். போயிட்டான். 5 வருஷம் ஃபாதர் அவனை பார்க்கல. 5 வருஷம் கழிச்சு பார்க்குறாரு. ஏய் டேவிட் கம். என்ன ஏன் அதே சோகமாக இருக்கே? இன்னும் குழந்தை பிறக்கலையா? இல்லை ஃபாதர், பிறந்துச்சு. அப்புறம் ஏன்? இல்லை ஃபாதர், நீங்கள் மெழுகுவர்த்தி ஏற்றுறீங்கன்னு சொன்னீங்கல்ல, அந்த வருஷம் ரெட்டை குழந்தை ஒன்று பிறந்தது. அப்புறம் அடுத்த வருஷம் இன்னொரு ரெட்டை குழந்தை பிறந்தது. அப்புறம் அடுத்த வருஷமும் ரெட்டை குழந்தை பிறந்தது. இப்போ 8 மாதம். அவர் அப்படியே பார்த்துருந்தார். அப்புறம் இவன் என்ன பண்ணால், இந்தாங்க ஃபாதர் வேளாங்கண்ணிக்கு டிக்கெட்டு அப்படின்னா. ஏண்ணே, நீங்கள் ஏற்றி வச்ச மெழுகுவர்த்தி இன்னும் பிரகாசமாக எரியுது, போய் அவிச்சிட்டு வந்துருங்கண்ணா. மெழுகுவர்த்தி மேலே பிரச்சனையா சார்? இல்லை ஃபாதர் மேலே பிரச்சனையா? டேய், பிரச்சனை உங்ககிட்ட இருக்குடா. அது தெரியாமல் நீ ஊர் ஃபுல்லாக பிரச்சனைன்னு சொல்லக்கூடாதுல்ல. நம்ம பலம் எதுன்னு தெரியணும் சார், நம்ம பலவீனம் எதுன்னு தெரியணும். அதுதான் ஊக்கமுடைமை. உன்னுடைய பலவீனம் எதுன்னு தெரிஞ்சிச்சுனாலே போதும், உன்னுடைய பலம் எதுன்னு தெரிஞ்சிச்சுன்னா போதும். சர்க்கஸ் நடக்குதுங்க, யானை வித்தை காமிச்சின்னு இருக்குது. ஒரு அமெரிக்காக்கார பையன் பார்க்குறான், ஒரு சீனாக்கார பையன் பார்க்குறான், ஒரு ஜப்பான் பையன் பார்க்குறான், நம்ம பையன் ஒருத்தன் பார்க்குறான். யானை வித்தை காமிக்குது. அமெரிக்காக்கார பையனை கூப்பிட்டு கேட்குறாங்க, தம்பி யானை எவ்வளோ பெருசு, வித்தை காமிக்குது எப்படின்னு. அவன் சொன்னான், சார் மனித மூளையை நம்பிய நாடு அமெரிக்கா. அவன் சொன்னான், நான் சார் தெரியாமல் பேசுகிறேன், யானை 5 அறிவு, மனுஷன் 6 அறிவு. என்னதான் யானை பெருசாக இருந்தாலும் 5 அறிவு 6 அறிவு அடைக்கிடும் முதலாளித்துவ நாடு. சைனாக்கார பையனை கூப்பிட்டாங்க, தம்பி யானை மனுஷனுக்கு பயப்பில்லை சார், மனுஷன் கையில் அங்குசம் வச்சுருக்கான் பாருங்க, அதுக்கு பயப்பு. கம்யூனிஸ்ட் நாடு. நம்ம பையனை கூப்பிட்டாங்க, தம்பி யானை, ஓ வயலடிங்க, யானை இல்லை அது பிள்ளையார், பக்தர் எது கேட்டாலும் நடத்திடுவார். தப்பாக நினைக்காதீங்க சார். சரி, ஏனென்றால் இந்த பூமி ஆன்மீக பூமி, அந்த சிந்தனை தான் இருக்கும். ஜப்பான் பையனை பார்த்து கேட்டாங்க, தம்பி, அவன் சொன்னான், யானைக்கு அது பலம் தெரியல சார், அது பலம் தெரிஞ்சால் நம்மளாம் சர்க்கஸாக பார்ப்போம். ஏன்னா 45 ஹிரோஷிமா நாகாசாகியில் பாழா போன ஒரு நாடு, மனிதனுடைய சக்தி எது பலம் எதுன்னு தெரிஞ்சு மீண்டும் வல்லரசு ஆச்சு பாருங்கள். அதுதான் ஊக்கமுடைமையுடைய ஒரு ஒட்டுமொத்த நாடாக விளங்குகிறது. அது அவ்வளோதான். நமக்குன்னு ஒரு எய்ம் வேணும், நமக்குன்னு ஏதாவது நல்லது பண்ணணும் சார். வள்ளுவர் தெளிவாக 2 யானை சொல்கிறார் சார், ஒரே அதிகாரத்தில் 2 யானை. ஒன்று யானை நம்பர், நீங்கள் குறள் சொல்லியான்னு கோச்சிக்கக்கூடாது, மனப்பாடமாக தெரிஞ்சால் சொல்ல மாட்டோமா. யானை நம்பர் 599 போய் தேடுங்க, இன்றைக்காவது குறள் எடுத்த மாதிரி இருக்கும். இன்னொன்று யானை நம்பர் 597. ஒன்றும் இல்லைங்க, 2மே ஊக்கமுடைமைக்கு சொன்னது தான், 2மே யானை தான்.
காட்டில் ஒரு யானை புலி ஊக்கமாக அடிக்குது, ஓடி போட்டுது. யானை பெருசு, ஊக்கம் இல்லாததுனால் யானை ஓடிடுச்சின்றாரு. பின்னால் அதே ஊக்கமுடைமையில் சொல்கிறாரு, போர்க்களத்திலே வில்லும் அம்பும் இருந்து யானை அதை உதறி விட்டுட்டு எதிரியை பார்த்து ஓடுதுன்றாரு ஊக்கத்தால். அப்போ காட்டில் இருக்கிற யானை ஊக்கம் இல்லாததுனால் புலியை கண்டு ஓடுது. போர்க்களத்தில் யானை ஊக்கம் உடையதுனால காயம் பட்டாலும் எதிரியை துவம்சம் பண்ணுது. அது ரெண்டுத்துக்கு என்ன காரணம்? ஒன்று காட்டில் இருந்தது, யானை தான் ரெண்டும். காட்டில் இருக்கிற யானைக்கு தேர் இஸ் நோ ட்ரைனிங், அதுவே வளர்ந்த யானை, நோ ட்ரைனிங், அதுக்கு ஊக்கம் கிடையாது, முதன்னு வளர்ந்துருக்கு, அவ்வளோதான். ஆனால் ஒரு அரசன் கீழே படையில் இருக்கிற யானைக்கு ஊக்கம் உண்டு, வெல் ட்ரெயின்டு. ஆக ஒவ்வொரு தனி மனிதனும் வெற்றி அடைய வேண்டும் என்றால் ஈ ஷுட் பி வெல் ட்ரெயின்டு. அவனுக்கு ஒரு இலக்கு வேணும், இலக்குக்கான பயிற்சி வேணும். பயிற்சியை நோக்கி வீரன் நடைபோட்டால் வெற்றி நிச்சயம். நன்றி, வணக்கம்.